So unit 5, lattices and Boolean algebra. So ரொம்ப ஈஸியான யூனிட் இது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, when capital A and capital B are sets, a subset, comma, a subset capital R of a Cartesian product A cross B. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் தியரியில படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல. இது 6th 7th மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லெவல்ல இருக்கு. 6th இருந்தே படிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு அப்படின்னு சொன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார் A cross B அப்படின்றது எப்படி இருக்கும்ன்றத எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. when A is a set which consists of the elements 0, 1, 2, 3, 4 and B is a set which consists of the elements 0, 1, 2, 3 அப்படின்னா then what? A cross B வந்து எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. set of all ordered pairs. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 0 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு B ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிருப்பாங்க பாருங்க. 0, 0, 0, 1, 0, 2, 0, 3. நெக்ஸ்ட் இதுல A ல இருக்க 1 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு மீதி எலிமெண்ட்ஸ் தான் எழுதிருப்பாங்க. 1, 0, 1, 1, 1, 2, 1, 3. நெக்ஸ்ட் 2ல இருக்க வச்சு எழுதிருப்பாங்க. அப்புறம் 3 வச்சு எழுதிருப்பாங்க. அப்புறம் 4 வச்சு எழுதிருப்பாங்க. சோ இந்த A cross B தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதுல ரிலேஷன் டெஃபினிஷன் எப்படி வருது? இந்த ஃப்ரம் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வாட் இஸ் த ரிலேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் Bனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்புறம் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வாட் இஸ் ரிலேஷன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. In this ordered pair A, B, I define a relation A related to B if and only if எப்பனா A plus B equal to 4. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்றேன். சரியா? A is related to B. A வந்து Bக்கு எப்ப ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும்போது ரிலேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த ஃப்ரம் திஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதெல்லாம் இப்ப ரிலேஷன் பார்ப்போம். சரியா? அப்ப என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? எது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 வருதோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எது வருதுன்னு பாருங்க. 1, 3 இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus 3 வந்து 4. நெக்ஸ்ட் 2, 2, 2 plus 2 வந்து 4. அப்ப 1 is related to 3ன்னு சொல்லலாம். 2 is related to 2ன்னு சொல்லலாம். அடுத்து 3, 1, 3 plus 1 equal to 4. அப்படின்னா 3 is related to 1ன்னு சொல்லலாம். அடுத்து 4, 0, 4 plus 0 equal to 4. அப்படின்னா 4, 0, 4 is related to 0ன்னு சொல்லலாம். அப்ப what is the relation? இதா இருக்கு. From this Cartesian product என்னோட ரிலேஷன் Rன்றது என்னன்னா 1, 3, 2, 2, 3, 1 and 4, 0. These are all the relation. சரியா? இந்த ரிலேஷன் A plus B equal to 4ன்ற ரிலேஷனுக்கு இதான் வந்து R குள்ள வரும். நான் வேற ரிலேஷன் டிஃபைன் பண்ணேன்னா எனக்கு வேற இது மாறும். ஓகேவா? ஓகே. ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம் இப்ப. நெக்ஸ்ட் இந்த ரிலேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ எதனால ரிலேஷன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆக்சுவலா யூனிட்டோட பேர் என்னன்னா லாட்டிஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்னன்னா லாட்டிஸ்னா என்னன்னு படிக்க போறோம். சோ லாட்டிஸ்னா என்னன்னு படிக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போசெட்னா என்னன்னு படிக்கணும். ஏன்னா லாட்டிஸோட டெஃபினேஷன்ல எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா போசெட். ஆக்சுவலா போசெட் POSET போசெட். நீங்க ப்ரீவியஸ் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. அந்த டெஃபினேஷன் பேரு கோசெட். அது வந்து COSET. ஓகேவா? அது வந்து குரூப் தியரியில படிச்ச டெஃபினேஷன் வந்து கோசெட். லாட்டிஸ் காண்டி படிக்கிற அந்த டெஃபினேஷனுக்கு படிக்கிற அந்த செட்டுக்கு பேர் என்னன்னா போசெட். POSET போசெட். ஓகேவா? அந்த போசெட்ன்ற டெஃபினேஷன் படிக்கணும்னா நமக்கு வந்துட்டு பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். அப்பதான் போசெட் படிக்க முடியும்.
லாட்டிஸ் படிக்கணும்னா போசெட்ன்ற இது தேவைப்படும். போசெட்னா என்னன்னு தெரியணும்னா பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ அதனால தான் ரிலேஷன்னா என்னன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன். எதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் போறோம் அப்படின்னா அதுல இருந்தா நம்ம பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் டெஃபினேஷனுக்கு வருவோம். அதனால நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் என்னன்னு படிக்கிறோம். சரியா? இதெல்லாம் ஏன் படிக்கிறோம், ரிலேஷன்லாம் ஏன் படிக்கிறோம், ஏன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா டு டிஃபைன் வாட் இஸ் போசெட். எதுக்காண்டி போசெட் படிக்கிறோம் அப்படின்னா டு டிஃபைன் வாட் இஸ் லாட்டிஸ். அவ்வளவுதான் விஷயம். சரியா? லாட்டிஸ் தானே யூனிட்டோட பேரு. ஸோ லாட்டிஸோட டெஃபினேஷன் படிக்கணுன்றதுக்காண்டி தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் பேசிக்கா. What is properties of relation? First one is reflexive. இப்போ ஒரு ரிலேஷனை வந்து எப்ப நம்ம ரிஃப்ளெக்சிவ் சொல்றோம் அப்படின்னா A is related to A. சரியா? அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏவை வந்து ஏவா ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிஏ வந்து பிஆ ரிஃப்ளெக்ட் பண்ணும், சிஏ வந்து சிஆ ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஏ இஸ் ரிஃப்ளெக்டட் டு ஏ, பி இஸ் ரிஃப்ளெக்டட் டு பி. அதாவது இதுக்கு பேரு ரிஃப்ளெக்சிவ். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃப்ரம் த சேம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. முன்னாடி பாத்தீங்களா ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பிலயே வாட் இஸ் எந்தெந்த ரிலேஷன்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் கலெக்ட் பண்ண முடியும்னு பாருங்க. 0,0 சொல்லலாமா? 0 இஸ் ரிலேட்டட் டு 0, அதுவே வரணும். அடுத்து எதை சொல்லலாம்? 1 இஸ் ரிலேட்டட் டு 1 சொல்லலாமா? அடுத்து 2 இஸ் ரிலேட்டட் டு 2 சொல்லலாமா? அடுத்து 3 இஸ் ரிலேட்டட் டு 3 அண்ட் லாஸ்ட் வந்து 4,4 இங்க இல்ல நமக்கு, ஏன்னா B ல 4 இல்ல. அப்ப 3 is related to 3. For this A cross B Cartesian product, reflexive relation என்னன்னு பாத்தீங்கன்னா 0,0, 1,1, 2,2 and 3,3. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னன்னா a relation R on a set A is said to be symmetric if whenever A is related to B, then B is related to A. எப்பெல்லாம் ஏ வந்து பிக்கு ரிலேட்டடா இருக்கோ தென் பி வந்து ஏக்கு ரிலேட்டடா இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி எப்படி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபார் திஸ் ரிலேஷன் when a plus b equal to 4, a plus b equal to 4 இருக்க மாதிரியும் சிமெட்ரிக்கா இருக்க மாதிரியும் எப்படி ரிலேஷன் ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க. 1,3, 1 is related to 3, at the same time 3 is also related to 1. ஏன்னா 1 plus 3 equal to 4, 3 plus 1 equal to 4. So அப்ப a plus b equal to 4 இருக்க மாதிரி சிமெட்ரிக்கா இருக்க ரிலேஷன் என்னன்னா a is related to b at the same as well as b is also related to a. So இது வந்து என்னன்னா சிமெட்ரிக் ரிலேஷன். சரியா? புரியுதாப்பா? ஏவும் பிக்கு ரிலேட்டடா இருக்கணும், பியும் ஏக்கு ரிலேட்டடா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேரு சிமெட்ரிக். ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா if whenever A is related to B and B is related to A, then அந்த ஏவும் B எப்படி இருக்கணும்னா ஈக்குவலா இருக்கும். அதான் ஆன்டி சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா A ரிலேட்டட் டு B ஆ இருந்து B ரிலேட்டட் டு C ஆ இருந்துச்சுன்னா then A is related to C ஆ இருக்கும். அதான் வந்து என்னன்னா டிரான்சிட்டிவ். சரியா? if whenever A, அதாவது கிவன்ல வந்து நம்ம A ரிலேட்டட் டு B அண்ட் B ரிலேட்டட் டு Cன்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 ரிலேட்டட் டு 3 அண்ட் 3 ரிலேட்டட் டு சம் அனதர் 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா ஃபைனலா என்ன எப்படி இருக்கணும்னா 1 ரிலேட்டட் டு 2 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்சிட்டிவ். இப்ப நான் சொல்லும் போது புரியலன்னா இதை நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு டிரான்சிட்டிவ்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம்ல. இப்ப இந்த இது வந்து டெஃபினிஷன் நெக்ஸ்ட் இதெல்லாம் எதுக்கு படிச்சோம்னு சொன்னேன்னா டு டிஃபைன் வாட் இஸ் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ரிலேஷன்னா என்ன, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன்னா என்னன்னு படிச்சோம் அவ்வளவு நேரம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் என்னன்னா பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். இது 2 மார்க்ல கேட்பாங்க. வாட் இஸ் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் தனியா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதோட முக்கியமானது வாட் இஸ் போசெட்ன்றது தான். இதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். போசெட் தான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். போசெட்ல டெஃபினேஷன்ல எது வரும்னா எதை வச்சு வரும்னா திஸ் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் வச்சு தான் வரும். சரியா? ஒரு இப்ப வந்து எப்ப வந்து ஒரு ரிலேஷனை வந்து பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா தட் ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், ஆன்டிசிமெட்ரிக்கா இருக்கணும், டிரான்சிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ரிலேஷனை எப்ப நம்ம பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் சொல்றோம் அப்படின்னா தட் ரிலேஷன் should be ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், ஆன்டிசிமெட்ரிக்கா இருக்கணும், அப்புறம் டிரான்சிட்டிவா இருக்கணும். சரியா? இது மூணுமே ஒரு ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா the relation is called partial order relation. and what's poset அப்படின்னா
ஒரு செட் together with the partial order relation is together is called a partially ordered set and we call as a poset. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு செட் இருக்கணும். அந்த செட் தான் நான் இங்க எப்படி எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்னு எடுத்திருக்கேன். டுகெதர் வித் ரிலேஷன், என்ன ரிலேஷன் எடுத்திருக்கேன்னா greater than or equal to, this relation is partially ordered relation அப்படின்னு சொல்றாங்க. which means this relation வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, for this set Z, this relation எப்படி இருக்கும்னா சிமெட்ரிக்கா இருக்கும், சாரி ரிஃப்ளெக்சிவா இருக்கும், ஆன்டிசிமெட்ரிக்கா இருக்கும், டிரான்சிட்டிவா இருக்கும்னு அர்த்தம். அப்படி இருந்தாதான் this together, the set together with this relation is called a poset அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? the set together with the relation is called a poset. ஏன்னா that relation வந்து for the set of all integers it satisfies reflexive, antisymmetric and transitive. அது மூணு எப்படி பண்ணுதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கான்னு பாப்போம். இப்ப செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் எடுங்களேன். எந்த எலிமெண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா, அந்த நம்பர் எப்படி சொல்லிக்கலாம்னா 2 greater than or equal to 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். 3 greater than or equal to 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். 4 greater than or equal to 4 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? இப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து 2 less than or equal to 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி greater than or equal to நம்ம சொல்லிக்கலாம். 2 greater than or equal to 2. ஏன்னா நமக்கு அங்க ஈக்குவல் வருது இல்ல, அதனால நம்ம 2 greater than or equal to 2 நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படின்றதுனால ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் Z this greater than or equal to is என்னன்னா ரிஃப்ளெக்சிவ். அதனால ஃபார் எவ்ரி A belongs to Z we can tell A is greater than or equal to A, which means the relation greater than or equal to is என்னன்னா reflexive. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா ஆன்டிசிமெட்ரிக்கா இருக்கான்னு பார்ப்போம். ஆன்டிசிமெட்ரிக்கா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? A ரிலேட்டட் டு பியா இருந்து அண்ட் B ரிலேட்டட் டு ஏவா இருந்துச்சுன்னா ஃபைனலா என்ன சொல்லணும்னா A ஈக்குவல் டு பின்னு சொல்லணும். சரியா? ஸோ A ரிலேட்டட் டு பினா ரிலேட்டட் என்னது greater than or equal to A greater than or equal to B அண்ட் B greater than or equal to Aனா A ஈக்குவல் டு பியா தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உதாரணத்துக்கு நம்பர்ஸ் போட்டு பாருங்களேன். இப்ப வந்து A ஒரு நம்பர் கொடுங்க, Bக்கு ஒரு நம்பர் கொடுங்க. A 7 எடுத்துக்குவோம், B 5ன்னு எடுத்துக்குவோம். 7 greater than or equal to 5. சரியா? அப்ப எப்படி 5 திரும்ப அதுவே எப்படி இங்க B greater than or equal to Aன்னு வரும்? வராது. அப்ப எப்ப வந்து அப்படி வரும்? இதுவும் அக்செப்ட் பண்ணி இதுவும் அக்செப்ட் பண்ண மாதிரி எப்ப வரும்? when A and B are equal. only when A and B are equal அப்படி இருக்கும்போது தான் இது ரெண்டுமே at the same time அக்செப்ட் பண்ணும். அப்படிதானே பார்த்தோம். ஏக்கும் பிக்கும் நம்பர்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கண்டிப்பா அந்த ஏவும் பியும் எப்படிதான் இருக்கணும்னா ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. So from the second subdivision நம்ம என்ன சொல்லிட்டோம்னா the relation is anti-symmetric ன்னு சொல்லிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து என்னன்னா transitive. transitive ட்ரை பண்ணி பாருங்க. when A is related to B, அதே 7 greater than or equal to 5 எடுத்துக்கோங்க. சரியா? Aக்கு 7 கொடுங்க, Bக்கு 5 கொடுங்க. and B is related to C. இப்போ B 5 எடுத்திருக்கோமா? 5 greater than or equal to 3ன்னு எடுத்துக்கலாமா? C 3ன்னு எடுத்துக்கோங்க. 7 greater than or equal to 5 and 5 greater than or equal to 3னா then obviously எப்படி இருக்கும்? this 7 is greater than or equal to 3 தான் இருக்கும். கரெக்ட் தானப்பா? A 7 எடுத்துக்கோங்க, B 5ன்னு எடுத்துக்கோங்க, C 3ன்னு எடுத்துக்கோங்க. 7 greater than or equal to 5 இருந்து 5 greater than or equal to 3 இருந்தா definitely this A is greater than or equal to C, which means the 7 is greater than or equal to 3. So அப்படின்னும் போது என்ன ஆச்சுன்னா நமக்கு this relation greater than or equal to என்னன்னா transitive வந்துருச்சு. சரியா? Since for the set of integers this relation greater than or equal to satisfies reflexive, antisymmetric and transitive, the set together with this relation is called a poset. இதுக்கு பேர் தான் என்ன டெஃபினிஷன்னா போசெட்டோட டெஃபினிஷன். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் போசெட். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் ஃபுல்லா லாட்டிஸ்னா என்னன்னே படிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரியணும். இது 2 மார்க்ல கேட்பாங்க. டிஃபைன் போசெட் வித் an எக்ஸாம்பிள் கேட்டா நீங்க இதை அப்படியே எழுதணும். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவர் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். கவர்னா எதுக்கு படிக்கிறோம், அந்த டெஃபினிஷன் படிக்கிறோம் அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் ஹாசி டயக்ராம். நெக்ஸ்ட் ஹாசி டயக்ராம் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம். ஒரு போசெட்டை வந்து எப்படி டயக்ராமேட்டிக்கா கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு போசெட்டை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். இப்போ நம்ம Z, greater than or equal to ஒரு போசெட் சொன்னோம் இல்லையா? அது வந்து இன்ஃபைனைட் செட். இப்போ ஒரு ஃபைனைட் செட் இருக்கு,
டுகெதர் வித் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் போசெட் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி காட்டுறது அப்படின்றதுன்னா அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் என்னன்னா ஹாசி டயக்ராம். அந்த ஹாசி டயக்ராம் பத்தி படிக்கணும்னா அந்த ஹாசி டயக்ராம்க்கு தேவையான டெஃபினேஷன் தான் அந்த கவர். வாட் இஸ் கவர் அப்படின்னு எதுக்கு படிக்கிறோம்னா டு ஸ்டடி அபவுட் ஹாசி டயக்ராம். வாட் இஸ் ஹாசி டயக்ராம் அப்படின்னா டு ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி எ போசெட். ஒரு போசெட்டை கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு பேரு தான் ஹாசி டயக்ராம். ஸோ டு ஸ்டடி ஹாசி டயக்ராம் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் கவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வாட் இஸ் கவர் அப்படின்னா for a partially ordered set p comma less than or equal to an element y belongs to p is said to cover an element x belongs to p if x related to y and if that does not exist any element z belongs to p such that z lies between x and y. சரி இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்ப வந்து ஒரு எலமெண்ட் வந்து கவர் அண்ட் அனதர் எலமெண்ட் an element y will cover an another element x ன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ரிலேட்டட் டு ஒய்யா இருக்கணும். அதே சமயத்துல அந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் நடுவுல வேற எந்த எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கவர் பண்ணாது. இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் புரியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்றது அந்த டயக்ராம்ல உங்களுக்கு புரியும். சரியா? அது என்னன்றதை நான் திரும்ப டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றேன். அப்ப உங்களுக்கு கவர் டெஃபினேஷன் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஒய்ன்ற எலமெண்ட் இருக்கு, எக்ஸ்ன்னு இன்னொரு எலமெண்ட் இருக்கு. அந்த ஒய்ன்ற எலமெண்ட் வந்து அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட்டை எப்ப கவர் பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவுல இன்னொரு எலமெண்ட் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நடுவுல இன்னொரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒய் வந்து எக்ஸ கவர் பண்ண முடியாது. அந்த எலமெண்ட் இல்லைன்னா ஒய் வில் கவர் எக்ஸ். அட் த சேம் டைம் ஒய்க்கும் எக்ஸுக்கும் ரிலேஷனும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கவர் பண்ண முடியும். ரிலேஷன் இருக்கணும் பிளஸ் அனதர் எலமெண்ட் வந்து நடுவுல இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தாதான் அந்த ஒய் வில் கவர் எக்ஸ். இதான் வந்து டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் நான் சொல்லுது புரியலன்னா ஹாசி டயக்ராம்ல இருந்து புரியுதான்னு பாருங்க. ஸோ ஹாசி டயக்ராம்னா என்னன்னா we are going to represent a poset graphically. That is called ஹாசி டயக்ராம். அவ்வளவுதான். சரி, எப்படி வந்து ஒரு போசெட்டை வந்து கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத ஃப்ரம் த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஃபைனைட் செட் கொடுத்துருக்காங்க which consist of the numbers 1, 2, 3, 4. 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா less than or equal to அப்படின்ற ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஹாசி டயக்ராம் போடுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நீங்க எப்படி போடணும் அப்படின்னா அந்த செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு சர்க்கிளா ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ 1, 2, 3, 4 இருக்கு அப்படின்னா அந்த 1 வந்து ஒரு சர்க்கிள், 2 வந்து ஒரு சர்க்கிள், 3 ஒரு சர்க்கிள், 4 ஒரு சர்க்கிளா ரெப்ரசென்ட் பண்ணணும். சரி, அந்த 4 எலமெண்ட்ஸையும் அதுல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு சர்க்கிளா ஒரு டாட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? நம்ம கிராஃப் படிச்சோம்ல, வெர்டிசஸ் சொல்லுவீங்களா, அந்த வெர்டிசஸ் மாதிரி. சரியா? ஓகே. இப்ப லைன் அந்த எட்ஜ் சொல்வீங்கல்ல, அந்த எட்ஜ் வந்து இங்க லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்றது? வெர்டிசஸ் ஓகே, அந்த சர்க்கிள் ஓகே. சர்க்கிள் இஸ் நதிங் பட் த இட் ரெப்ரசென்ட் த எலிமெண்ட்ஸ் இன் த செட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட்டை நம்ம ஒவ்வொரு சர்க்கிளா ரெப்ரசென்ட் பண்றோம். நவ வி ஆர் கோயிங் டு டிரா த லைன் செக்மெண்ட். எப்படி வந்து லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப வந்து லெஸ் தென் ரிலேஷன் வந்து என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து 1ம் 2ம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எப்படி போடணும்னு சொல்றேன். இப்ப ஏன் மேம் இங்க 4, 3, 2, 1 போடக்கூடாதா, இல்ல 4, 1, 2, 3 மாத்தி மாத்தி போடக்கூடாதான்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். எப்பயுமே எப்படி போடணும்னா ஸ்மால் எலிமெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் த ஹாசி டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல லீஸ்ட் எலிமெண்ட் தான் கீழே இருக்கணும், இருக்கிறதுல கிரேட்டர் எலிமெண்ட் தான் மேல இருக்கணும். அப்படிதான் ஹாசி டயக்ராம் போடணும். சரியா? அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் எலிமெண்ட் வந்து 1, ஸோ இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் வந்து 4. அதே மாதிரிதான் அசெண்டிங் ஆர்டர்ல தான் போடணும். இப்படிதான் ஹாசி டயக்ராம் போடணும். மாத்தி மாத்தி போடக்கூடாது. 4 இங்க போடக்கூடாது, 3 இங்க போடக்கூடாது, அப்படிலாம் போடக்கூடாது. 1 இங்க தான் போடணும், 2 இங்க தான் போடணும், 3 இங்க தான் போடணும், 4 இங்க தான் போடணும். ரிலேஷன் எந்த ரிலேஷனா இருந்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி, சப்செட்டா இருந்தாலும் சரி, என்ன ரிலேஷன் இருந்தாலும் ஹாசி டயக்ராம்ல வந்து லீஸ்ட் எலிமெண்ட் கீழே தான் இருக்கணும், கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் வந்து மேல தான் இருக்கணும். இப்படிதான் ஒரு ஹாசி டயக்ராம ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த வெர்டிசஸ் இதான் வந்து ஒன்லி condition to represent the elements in the set. சரியா? Okay. Next, how to draw the line segment between the vertices from the given relation less than or equal to அப்படின்றதா next பார்க்க போறோம்.
சரி, எப்படி லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப 1 வந்து ரிலேட்டட் டு 2 இருக்கான்னு பார்க்கணும். எப்படி 1 ரிலேட்டட் டு 2 இருக்கான்னு பார்க்கிறது? வாட் இஸ் த ரிலேஷன் ஹியர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு? இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தானே? இப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா நான் 1க்கும் 2க்கும் என்ன போட்டுக்கலாம்? லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாம். 1 less than or equal to 2 na, now I can draw the line segment from 1 to 2. Okay. Next. Next பாருங்க. 2 related to 3 and பாருங்க. 2 less than or equal to 3 தானே? So அப்ப 2 க்கு 3 க்கு லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இப்ப நான் 1க்கும் 2க்கும் லைன் செக்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அந்த 1க்கும் 2க்கும் நடுவுல வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கா which covers this element 2ன்னு பார்க்கணும். சரியா? From the set. சரியா? லைன் செக்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் யோசிக்கணும். ஒன்னு, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, whether this element is related to this element அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். செகண்ட் என்ன யோசிக்கணும்னா, whether any other element comes in between these two element அப்படின்றதையும் கவனிக்கணும். இப்ப 1 is related to 2னா எனக்கு கரெக்டா இருக்கு. 1 எனக்கு ரிலேஷன் வந்து less than or equal to 2. அப்ப கண்டிப்பா 1 less than or equal to 2ன்றனால எனக்கு வந்து ரிலேட் ஆயிருச்சு. அது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் நான் என்ன யோசிக்கணும் லைன் செக்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நடுவுல வேற எந்த எலமெண்ட்டும் இருக்கா இந்த செட்ல 1க்கும் 2க்கும் நடுவுல 1.5 அப்படிலாம் எதுவும் இருக்கா? இல்ல. 1.5, 1.2, 1.3 அப்படிலாம் எந்த எலமெண்ட்டும் இல்ல. 1க்கு அப்புறம் 2 தானே இருக்கு. சோ அதனால எனக்கு நடுவுல இது ரெண்டுக்கும் நடுவுல வேற எந்த எலமெண்ட்டும் எனக்கு வரல. சோ அதனால நான் கண்டிப்பா இது ரெண்டுக்கும் நடுவுல லைன் போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். சரியா? ஓகே. அதே மாதிரி இப்ப 2, 3 பாருங்க. 2 is related to 3, which means 2 is less than or equal to 3. And at the same time, 2க்கும் 3க்கும் நடுவுல எனக்கு வேற எந்த எலமெண்ட்டும் இல்ல. From the set, there is no element between 2 and 3. சரியா? சோ அதனால 2 covers 3. அதான் அந்த cover definition. இதான் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து an element x which covers another element y. எப்பனா, when this x is related to this y and there is no element z which lies between this x and y. அதான் டெஃபினிஷன் ஆஃப் கவர். அதான் நீங்க முன்னாடி படிச்சீங்க. டு ஸ்டடி ஹாசி டயக்ராம் அந்த கவர் டெஃபினிஷன் நாங்க படிச்சீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 and 4 பாருங்க. 3 is related to 4, which means 3 is less than or equal to 4, and at the same time there is no element from the set between 3 and 4. So அதனால we can draw the line segment from 3 and 4. சரியா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம லைன் செக்மெண்ட் கொடுக்கலாம். கவர் ஆச்சுன்னா லைன் செக்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 1ஐயும் 3ஐயும் பாருங்களேன். 1 is related to 3யா? கரெக்ட் தானே? 1 less than or equal to 3 தானே? So 1 is related to 3. But there is an element 2 which lies between 1 and 3. சரியா? அப்ப இதான் வந்து நமக்கு அந்த z which lies between. அப்ப 1க்கும் 3க்கும் நடுவுல எனக்கு இன்னொரு even though there is a relation between 1 and 3, but there is another element between 1 and 3ன்றனால 1 will not cover this 3. அப்போ 1க்கும் 3க்கும் நீங்க என்ன போடக்கூடாதுன்னா லைன் செக்மெண்ட் போடக்கூடாது. சரியா? ஏன் அத நீங்க கேட்கலாம், 1 is less than or equal to 3 தானே, at the same time 1 is less than or equal to 4 தானே, ஏன் அதுக்கெல்லாம் நீங்க லைன் செக்மெண்ட் போடல அப்படின்னா, 1க்கும் 3க்கும் நடுவுல எனக்கு 2 வந்துருச்சு. அதே மாதிரி 1க்கும் 4க்கும் நடுவுல எனக்கு 3 வந்துருச்சு. அதே மாதிரி 2 is related to 4 தானே, ஏன் 2க்கும் 4க்கும் லைன் செக்மெண்ட் போடலன்னா 2க்கும் 4க்கும் நடுவுல எனக்கு 3 வந்துருச்சு. சோ அதனால நான் லைன் செக்மெண்ட் போடல. சரியா? ஓகேவா? சோ திஸ் இஸ் த ஹாசி டயக்ராம். பாக்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரியும், இங்க ஒரு லைன் செக்மெண்ட் இங்க ஒரு லைன் செக்மெண்ட் இப்படிதானே போட்டிருக்காங்க. ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிக்கணும். சரியா? ஓகே. இது வந்து ஹாசி டயக்ராம் வந்து உங்களுக்கு 8 மார்க்லயும் கேட்பாங்க, சில சமயம் 6 மார்க்ஸ் அந்த மாதிரியும் கூட கேட்பாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இப்ப ஒரு இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஹாசி டயக்ராம்ல நிறைய இருக்கு எக்ஸாம்பிள்ஸ், அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Draw the Hasse diagram for P of A comma subset. This is a poset. P of A means power set of A and subset is a relation, partial order relation subset, where capital A equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா set of all elements x comma y, where capital A equal to set of all elements x comma y. ஓகேவா? So for this set, we are going to define the power set P of A and the relation is subset. So this set together with this relation is called a poset.
Poset na என்னன்னு திரும்ப சொல்லிட்டே இருக்கேன்ப்பா. A set together with the partial order relation is called a poset. சரி, for this poset we are going to represent the Hasse diagram. எப்படின்னு பாப்போமா? Next solution பாருங்க. Okay. For the set A, first I have to define what is power set P of A. சரி, இந்த ஏன்ற செட்டுக்கு P of A power set. Power setனா உங்களுக்கு தெரியும் இல்லப்பா, set of all subsets of the set. Set of all subset of the set தானே power set. தெரியும் இல்ல? சரி, set of எப்படி number of elements in the power set என்ன நம்பர் இருக்கா உங்களுக்கு? Number of elements in the power set is nothing but 2 power n. சரியா? இப்போ இங்க n வந்து எத்தனை elements? 2 elements. அப்ப 2 power 2 னா 4. இப்ப வந்து number of elements in the power set of A எத்தனை இருக்கணும்னா 4 elements இருக்கும். சரியா? சரி, obviously உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி empty set is always a subset of any set. அதனால first empty setல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா for a Hasse diagram we start with the least element and we complete end with the largest element. அதனால அவங்க empty setல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேயே empty set, அப்புறம் singleton set. singleton set வந்து subset வரும்ல, 2 elements இருந்துச்சுன்னா first empty setல இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் singleton set என்னென்னலாம் இருக்கோ எழுதணும். அப்புறம் அந்த 2 elements இருக்கிற whole set. சரியா? every set is a subset to itself. So x comma y. Empty set is a subset. So அதனால empty. அப்புறம் singleton element. So number of elements in the power set count பண்ணீங்கன்னா it should be 2 power n. Here n is 2. Number of elements in the set is 2. So number of elements in the power set is 4. சரியா? P of A is 4. Okay. Next, இப்போ P of A வந்து Hasse diagram எப்படி represent பண்றேன்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி எப்படி செய்யணும்ப்பா, ஸ்டார்டிங் ஃப்ரம் the எப்படி வந்து vertices represent பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து லீஸ்ட் எலமெண்டா இருக்கணும். ஸோ அதனால நான் எம்டி செட் போட்டிருக்கேன். அதோட மேல இருக்க அந்த அப்பர் லெவல் எப்படி இருக்கணும்னா சிங்கிள்டனா இருக்கணும். ஸோ சிங்கிள்டன் எக்ஸ் சிங்கிள்டன் ஒய் போட்டிருக்கேன். அதோட மேல இருக்க அப்பர் லெவல்ல வந்து ஹோல் செட் போட்டிருக்கேன், எக்ஸ் கமா ஒய் போட்டிருக்கேன். சரி, இப்போ வந்து how to draw the line segment between the vertices அப்படின்னு பார்ப்போம். Here the relation is subset. For this poset relation என்னன்னா subset. சரியா? So subset அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ empty set பாருங்க. empty set வந்து subset of x ஆ இருக்குமா? empty set வந்து subset of y ஆ இருக்குமா? empty setனாலே கண்டிப்பா subset of any set. So empty set is subset of x, empty set is subset of y. At the same time empty set is also a subset of x comma y. சரி, ஃபர்ஸ்ட் எப்படி நான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாமே ரிலேஷனா இருக்கு. empty set is related to this singleton set and this singleton set and this whole set. This empty set is related to every other sets. இப்போ ரிலேஷனா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அது என்னவும் பண்ணணும்னா கவர் பண்ணணும். கவர் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? there should no element வந்து அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு எலமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. சரியா? அப்ப empty செட்டுக்கும் சிங்கிள்டன் செட்டுக்கும் நடுவுல ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கா? சோ அப்படி எதுவும் இல்ல. it satisfies that relation. அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு ஒரு செட் இல்ல. சோ அப்படின்னும் போது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு லைன் செக்மெண்ட் போடலாம். அதே மாதிரி இந்த எம்டி செட்டுக்கும் இந்த ஒய்க்கும் நடுவுல எனக்கு வேற எந்த செட்டுமே இல்ல ரிலேட் பண்ற மாதிரி. சோ அதனால இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு லைன் செக்மெண்ட் போடலாம். ஆனா இந்த எம்டி செட்டுக்கும் இந்த எக்ஸ் கமா ஒய்க்கும் நான் ஒரு லைன் போடணும் அப்படின்னா எனக்கு நடுவுல என்ன செட் இருக்குன்னு பாருங்க, சிங்கிள்டன் எக்ஸ் இருக்கு. இந்த empty செட்டுக்கும் இந்த x, y-க்கும் நடுவுல actually this empty set is related to this x, y, but there exists an element z which lies between x and y such that this is related to this. சரியா? அதனால நான் emptyக்கும் இந்த x, y-க்கும் லைன் செக்மெண்ட் டிரா பண்ண கூடாது. ஏன்னா நடுவுல எனக்கு z இன்னொரு எலிமெண்ட் இங்கேயே இருக்கு, ரெண்டு z இருக்கு, x ஒரு இது ஒரு z இது ஒரு z. சோ அதனால ரெண்டு கொண்டு லைன் செக்மெண்ட் போடக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்து இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த x பாருங்க, this x is subset of this x comma y and at the same time there is no element lies between these two sets. இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த y வர முடியுமா? இங்க y போட்டீங்கன்னா this x is not related to y. இப்போ இங்க x-க்கும் இந்த y-க்கும் உங்களுக்கு ரிலேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் செக்மெண்ட் இருக்காது.
Since there is no element which lies between this x and this set x comma y, we can draw a line segment from this x to x comma y. அடுத்து this y is subset of x comma y. Correct தானே? y வந்து subset of x comma y and there is no element between these two sets. அதனால this element will cover this element. அதனால இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு லைன் செக்மெண்ட் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப மீதி என்ன இருக்கு நமக்கு லைன் செக்மெண்ட் போடாதது? ரெண்டு லைன்ஸ் தானே இருக்கு. இந்த எக்ஸுக்கும் இந்த ஒய்க்கும் ஒன்னு இருக்கு, இந்த எம்டி செட்டுக்கும் இந்த எக்ஸ் கமா ஒய்க்கும் இருக்கு. இதுக்கும் ஏன் லைன் செக்மெண்ட் வரலன்றது நான் சொல்லிட்டேன். ஏன் வரல? இது ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. ஏன்னா எம்டி செட் சப்செட் ஆஃப் எக்ஸாவும் இருக்கு, எக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்கும் போது இது ரெண்டுக்கும் நடுவுல லைன் வரக்கூடாது. சரியா? அத இப்ப இந்த லைன் ஏன் வரக்கூடாதுன்னா this x is not related to y. This x is not related na x is not a subset of y. So x is not a subset of y என்றனால இது ரெண்டுக்கு நடுவுல லைன் வரக்கூடாது. சரியா? So this is a Hasse diagram for this poset.